வணக்கம் மக்களே! இந்த பிக்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு நபர மட்டும் வச்சுட்டு பின்னாடி இருக்க எல்லாரையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இது ஈஸியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்கள செலக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் போட்டுக்கலாம். செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பின்னாடி இருக்க நபரையும் சேர்த்து செலக்ட் பண்ணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு, அந்த ரெக்டாங்குலர வச்சு இந்த மாரி இவங்கள மட்டும் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா, இவங்கள மட்டும் பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லேயர் போயிட்டு, இத நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு தனியா இருக்கு. இவங்க தனியா பார்த்தீங்கன்னா, கட் ஆகி வந்துட்டாங்க. இந்த இடத்துல கண்ட்ரோல் பட்டன் அழுத்திட்டு ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு செலக்ஷன் வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் அவுட்டர்ல வந்துடும். இந்த பின்னாடி இருக்க லேயர மட்டும் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஜெனரேட் ஃபில் இதில பார்த்தீங்கன்னா, ஜெமினி 3ய பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராம்ப்ட் என்ன அடிக்க போறோம்னா, எல்லா மக்களையும் அழித்து பின்னாடி இருக்கும் சுவரை தரவும். இதுதான் ப்ராம்ப்ட். இப்போ நான் ஆல்ரெடி அத டைப் அடிச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜெனரேட் பண்றேன். இப்போ நமக்கு ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணும், பின்னால இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, அந்த பேக்கிரவுண்ட்ல இருக்க செவரோ, அது ஒரு கிரீன் ஸ்க்ரீன்னு நெனைக்கிறேன். அத அப்படியே பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா நமக்கு கொண்டு வந்துரும். இப்போ பேக்கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா நமக்கு மாத்தி குடுத்துருச்சு. ஸோ இது வந்து ஒரிஜினல், இது எடிட்டிங். பின்னாடி வந்து அவங்க எல்லாரையும் ரிமூவ் பண்ணி அந்த கிரீன் ஸ்க்ரீன்னு நெனைக்கிறேன். அத அப்படியே பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா நமக்கு கொண்டு வந்துருச்சு. எதுக்கு இவங்கள டூப்ளிகேட் போட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள டூப்ளிகேட் போட்டா தான் நமக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து லாஸ் ஆகாம இவங்களுடைய படம் வந்து நல்லா ஹை குவாலிட்டியா இருக்கும். சரிங்களா?